ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், இதுவரைக்கும் ஒரு 3 பகுதிகளாக முன்னேற்றத்திற்கான தடைகள் என்ற செய்தியை உங்களுடன் நான் பேசியிருக்கிறேன். இந்த நாளின் செய்தி முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள். இதுவரையும் தடைகளை குறித்து பேசினேன். ஏன் முன்னேற முடியவில்லை என்பதற்கான தடைகள், அதில் இருக்கிற முன்னேற்றத்திற்கான ஆபத்துக்கள் என்ன என்பதை குறித்து பேசினேன். இந்த நாளிலே முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவன் உங்களுக்கு எனக்கும் முன்னேற்றத்திற்கான அதிகமான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். தேவன் ஒன்றை சொல்லுவாரானால் அதற்கேற்ற கிருபைகளை அவர் தருவார். முன்னேறுங்கள் என்று சொல்லுவாரானால் முன்னேற்றத்திற்கான எல்லா கிருபைகளையும் அவர் தருவார். எனவே தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், நீங்களும் நானும் முன்னேற வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் உங்களுடைய வளர்ச்சியை விரும்புவதில்லை, உறவுகள் விரும்புவதில்லை, உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை விரும்புவதில்லை. உங்களுடைய வளர்ச்சியை மட்டம் தட்டுகிற மக்கள் ஏராளம். நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு சொல்றார்கள். ஆனால் தேவன் நம்மை வளரச் செய்ததில் மகிழ்கிறார். உங்களுடைய வளர்ச்சியிலே பிரியப்படுகிற ஒரே ஒருவர் ஆண்டவர். எனவேதான் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிலிப்பியர் புஸ்தகம், தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நீங்கள் முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு அன்பானவர்களே, 2 காரியங்கள் முக்கியம். நோ ஃபாலிங் பேக், பின்னானவைகளை திரும்பி பார்ப்பது அது தேவையில்லாத ஒன்று. 2 காரியங்கள் முக்கியம். மூவிங் ஃபார்வர்ட், பின்னானவைகள் தோல்விகள் உண்டு. என்னோட பல செய்திகளை பேசியிருக்கிறேன். அவைகளை மறந்து விடுங்கள். உங்களுக்கென்று வைத்திருக்கிற லக்கு, உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற மேன்மை, உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரலோக பொக்கிஷங்கள், உங்களுக்கென்று வைத்திருக்கிற தி கிரேட் பிளான், மகிமையான திட்டங்கள், பிரம்மாண்டமான திட்டங்கள், மேன்மையான திட்டங்கள், அதை நோக்கி ஓட அன்பாய் கேட்கிறேன். எனவேதான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அன்பானவர்களே, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். டு நோ காட்ஸ் வில். இதில் நான் ஒரு சில குறிப்புகள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்பர் 1, தேவன் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணி இருக்கிறாரே, எவ்வளவு பெரிய பாக்கியம். அவருடைய சிந்தையில் நீங்கள் நானும் இருக்கிறோமே, எவ்வளவு பெரிய பாக்கியம். பாவியாம் என்ன நினைக்க, மண்ணான நான் எம்மாத்திரம். யோசித்து பாருங்கள், அவருடைய சிந்தையில் நீங்களும் நானும் இருக்கிறோமே, அதுவே பெரிய ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உண்மையில் நினைவா இருக்கிறார். The Lord is mindful of us. அவருடைய சிந்தையெல்லாம் நாம் நிறைந்திருக்கிறோம். ஆண்டு சொல்கிறார், உன்னை நான் என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். எத்தனை பெரிய பாக்கியம். நம்மையும் தேவன் ஒரு பொருட்டாய் எண்ணிருக்கிறார். அதை நினைக்கும் போது உங்கள் உள்ளம் மகிழவில்லையா? காட் கன்சிடர். நீங்க யார் நம்மளை ஒரு பொருட்டாவே என்றதில்லை. உலகத்துல குடும்பங்கள்ல மனைவி கணவனை பொருட்டாய் எண்ணுவதில்லை. அதே குடும்பங்களில கணவன் மனைவி பொருட்டாய் எண்ணுவதில்லை. பிள்ளைகள் பெற்றோரை பொருட்டாக எண்ணுவதில்லை. சில திருச்சபைகளிலே சில விசுவாசிகளை ஊழியர்கள் பொருட்டாக எண்ணுவதில்லை. விசுவாசிகளும் ஊழியர்கள் பொருட்டாக எண்ணுவதில்லை. இயக்கத்திலே உடன் ஊழியர்கள் ஒரு தலைவனை பொருட்டாக எண்ணுவதில்லை. இது உலகம். இப்படிப்பட்ட உலகத்திலே காட் கன்சிடர். தேவன் உங்களையும் என்னையும் நினைத்திருக்கிறார், நினைவில் வைத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதற்கு நிறைய சவால்கள் உண்டு. முன்னேறக்கூடாதபடி நிறைய தடைகள், உள்ளான தடைகள், வெளியான தடைகள், காணக்கூடுகிற தடைகள், காணக்கூடாத தடைகள், இதெல்லாம் உண்டு. ஆனால் அதை தவிர்ப்பது என்பது முடியாத காரியம். நீங்களாம் அப்படி நினைக்கிறாங்க, இதெல்லாம் இல்லாவிட்டால் நல்லா முன்னேறி இருப்பேன். இல்லை, இவர்களுக்கு மத்தியில் முன்னேறுகிறோமே, அதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தடைகள் தாண்டி ஓடச் செய்தி. தடைகள் உண்டு, தடை இல்லாத யாருமே இல்லை. இந்த உலகத்தில் கண்டுபிடித்த அத்தனை கண்டுபிடிப்பாளர்களுக்குமே
ஏராளமான தடைகள். யாருக்குமே அதுக்கேற்ற அமைப்பு அமைவதில்லை. கணவன் அமைவதில்லை, மனைவி அமைவதில்லை, இதெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு அமைவதில்லை. ஆனால் தட் இஸ் a சேலஞ்ச். அதில் வளர்கிறோமே, அதுதான் மிகப்பெரிய முன்னேற்றம். எல்லாம் எனக்கு சாதகமாக இருந்து வளர்வது என்பது பெரிய காரியம் அல்ல. எனக்கு எதுவுமே சாதகம் இல்லை. உறவுகள் சாதகம் இல்லை, உலகம் சாதகம் இல்லை, கூட இருக்கிறவர்கள் சாதகம் இல்லை, யாருமே எனக்கு சாதகம் இல்லை. ஆனால் இந்த சாதகம் இல்லாத உலகத்துல நாம் கர்த்தர் நம்மை ஒரு பொருட்டாய் எண்ணி இருக்கிறாரே, இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அடுத்து நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. வளர்வதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது. நான் ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். அந்த வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். There are so many opportunities. நிறைய வாய்ப்பு இருக்குது. கடந்த நாட்களை விட இந்த நாட்கள் அதிகமான வாய்ப்பு. யோசித்து பாருங்கள். வாய்ப்பே இல்லாத பவுலடியான் எங்கும் சுற்றி திரிந்து சபைகளை ஸ்தாபித்தார், நிருபங்களை எழுதினார், சிறைச்சாலையில் இருந்தார். வாய்ப்புகளே இல்லை. நீ ஏராளமான வாய்ப்புகள், தொலைத்தொடு சாதனங்கள், இன்றைக்கு இருக்கிற இந்த பிரயாணத்திற்கான காரியங்கள் அத்தனை இருந்தும் அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துவதில்லை. அன்றைக்கு ஒரு நபரை சந்திப்பதற்கு பல பல 100 மைல் பிரயாணம். ஆனால் இன்றைக்கு ஒரு நபரை சந்திப்பதற்கு பக்கத்திலேயே நம்முடைய உள்ளங்கையிலே அந்த இணைப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்துகிறோம்? இன்றைக்கு இருக்கிற நவீன சாதனங்களை துர்ப்பிரயோகத்திற்காக பயன்படுத்துகிறார்கள், நற்காரியங்களுக்காக பயன்படுத்துவதில்லை. இல்லை அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யூஸ் எவரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாட் காட் ஹஸ் given. எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பு இல்லை. எனக்கு இருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை. என் கண் முன்னே என்ன இருக்கிறதோ அதை தன்னோட சொல்கிறார். உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, எது உன்னால முடியுமோ, எது உனக்கு சாத்தியமாகுமோ அதை செய். இல்லாத ஒன்றை நீ செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்ப்பதில்லை. அவர் சொல்லுகிறார், உன்னால் முடியும். உனக்கு இருக்கிற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். நாம் வாழ்கிற இந்த 22ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டில் கூட இவ்வளோ பெரிய பாக்கியங்கள் உங்களுக்கு எனக்கும் ஏகப்பட்ட பாக்கியம் கற்று வைத்திருக்கிறார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு வாய்ப்புகள் இழந்தவர்கள் நிறைய பேர். நிறைய வாய்ப்பு. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார்கள். அதாவது ஒரு படித்த மனிதன், செல்வந்தன், சிரிக்க மாட்டார். இரண்டாவது, யாரோட பழக மாட்டார். நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது எந்த நெவர் டேக் ரிஸ்க், எதையும் அது எனக்கு தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. டோன்ட் டேக் ரிஸ்க். வாழ்க்கை ரிஸ்க் தானே. ஒவ்வொரு நாளும் we are facing the challenges. ரிஸ்க் இல்லாமல் இல்லை. எல்லாம் எதை செய்தாலும் ஊழியம் கூட ரிஸ்க் தான். என்ன நடக்கும் எது நடக்கும் தெரியாது, எல்லாமே. ரெண்டாவது, இதையும் அவர் முயற்சியே பண்ண மாட்டார். ஒரு மனிதனை குறித்து வேடிக்கையாக வாசித்தேன். he never tried anything. ரெண்டாவது, ஆலயத்தில் இருந்தால் பாட மாட்டார், ஜெபிக்க மாட்டார். நிறைய பேர் இன்னைக்கு அப்படி கூட இருக்கிறாங்க. they never sing, never pray. ரெண்டாவது, ஒரு நாள் அவர் மரித்து போனார். யாரோட ஒத்து போக மாட்டார், யாரோட பழக மாட்டார், எதையும் செய்ய மாட்டார். ஒரு நாளை மரித்து போனார். அவர் இன்சூரன்ஸ் அவர் கிளைம் பண்ணியிருந்தார், இன்சூரன்ஸ் போட்டிருந்தார். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு கடிதம் அனுப்பினது. அந்த கடிதத்தில் என்ன இருந்தது என்று சொன்னால், கவனிகள், கடிதத்தில் இருந்த வார்த்தை, he never really lived. அவர் உண்மையான வாழ்க்கை வாழவே இல்லை என்று இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிடலாம். அதாவது அவங்க சொன்னாங்க, அவர் மறிக்கவே இல்லை. அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அவர் ஒரு வாழ்க்கை வாழலை. அவரை குறித்து விசாரிக்கும் போது அது இன்சூரன்ஸ் காசு தரணும் தான். அவர் ஒண்ணுமே பண்ணலை, சும்மாவே இருந்தார். சாப்பிட்றது, தூங்குறது, யாரோட பழகிறது இல்லை, ஜோம் பண்ணுறது இல்லை. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் சொல்லிச்சான், he never really died, he never really lived. அவர் வாழவே இல்லை. அப்போ இன்சூரன்ஸ் யாருக்கு? செத்து போனவங்களுக்கு தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்கு எனக்கும்
மிகப்பெரிய ஆசீர்வாத கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக. வாழும் காலங்கள் கொஞ்சம், ஆனால் வாழப்போகிற வாழ்க்கை மிக அதிகம். சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல, அதாவது உலகத்திலேயே ஊழியம் செய்வதற்கான அதிக வாய்ப்பு உள்ள ஒரு நாடு இந்தியா தான். எப்பக்கம் திரும்பின மக்கள் கூட்டம். மேல்நாடுகளிலே மக்களை பார்ப்பது என்பது அரிது. ஒரு மால்ல பார்க்கலாம், எங்கேயுமே மக்களை பார்க்கவே முடியாது. இது நான் இந்த ஒளிப்பதிவை கொரியா தேசத்திலிருந்து பண்ணுகிறேன். சியோல் என்ற பட்டணத்திலிருந்து ஒரு 5-6 மணி நேரம் பிரயாணம், கார் பிரயாணம். சுற்றி சுற்றி பார்க்குற ஒருத்தருமே காணும். ஒரு மக்கள் கூட பார்க்க முடியல. அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு, மலை மேல ஒரு வீடு. நான் இருப்பது ஒரு மலைப்பகுதி தான், வீடுகளே இல்லை. இது ஒரு கேம்ப் சென்டர். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், நான் வசிக்கிற பரந்த இந்தியாவிலே எங்கு திரும்பினாலும் மக்கள் கூட்டம். அன்பானவர்களே, ஊழியம் செய்வதற்கான சிறந்த இடம் இந்தியா, தமிழகம். எனவே இந்த வாய்ப்பை விட்டுவிடாதிருங்கள். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது. எபேசியர் 5:15. ஆனபடியினாலே ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானமற்றவர்களைப் போல அல்ல. ஒரு இடத்துல சொன்னேன், சிரிப்பதில்லை, விளையாடுவதில்லை, பழகுவதில்லை, ஜெபிப்பதில்லை, ஆறுதை பாடுவதில்லை. ஏதோ ஒரு வாழ்ந்தார், மரித்து போனார். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி சொன்னது அவர் வாழவே இல்லை. யோசித்து பாருங்கள். அப்படியானால் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிறார். அரிது அரிது மானிடலாதல் அரிது. இன்றைக்கு நல்ல ஆரோக்கியம். எத்தனை பேர் அங்கவீனர்களாய் மாற்றுத்திறனாளியா இருக்கிறார்கள். சிந்திக்கும் திறன் இல்லை, பார்க்கும் திறன் இல்லை, கேட்கும் திறன் இல்லை. யோசித்து பாருங்கள். ஆலயத்தில் செல்ல வேண்டும் என்கிற ஆசை, ஆனால் முடியல. எத்தனையோ பேர், உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். வேதம் சொல்கிறது, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். எதற்காக இந்த வாழ்க்கை? ஏன் இந்த வாழ்க்கை? எந்த குறிக்கோளுக்காக இந்த வாழ்க்கை? ஏன் எனக்கு ஒரு குடும்பம்? எனக்கு ஏன் ஒரு திருச்சபை? எனக்கு ஏன் ஒரு போதகர்? எனக்கு ஏன் இந்த வேலை? எனக்கு எதற்கு இந்த அறிவு? எனக்கு எதற்கு இந்த திறமை? யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு இருக்கிற திறமை இன்னொருவருக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கிற சாமர்த்தியம் இன்னொருவருக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கிற அந்த அந்த தாளந்துகள் இன்னொருவருக்கு இல்லை. அது உங்கள் சொந்த நலனுக்காக கொடுக்கப்படவில்லை, தேவ நலனுக்காக, திருச்சபைக்காக. உங்களுக்கு இருக்கிற பல தாளந்து மற்றவங்களுக்கு இல்லையே. சில பேருக்கு அதிக தாளந்துகள், அதாவது இந்த கணனியில, கம்ப்யூட்டர்ல, இந்த எடிட்டிங்ல, இந்த ஷூட்டிங்ல, இசைக்கறி வாசிப்பதில், காரியங்களை திட்டமிடுவதில், ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்ணுவதில், ஒவ்வொருவருக்கும் சிறுபிள்ளை ஊழியத்தில், வாலிபர் ஊழியத்தில், ஆலோசனை சொல்லுவதில், குடும்பங்களை கட்டுவதில் ஒவ்வொருக்கு ஒரு திறமை இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். நீ நிறைய பேருக்கு அது ஒரு தாழ்வு மனப்பான்மை. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு திறமை இல்லை. இல்லை, உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. ஒன்றுமில்லாததற்கு உங்களை அழைக்கவில்லை, ஏதோ ஒன்றுக்காய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நட. God has given the wisdom. இந்த திருமறையை சுமப்பதே பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? திருமறை எத்தனை பேர் ஆலயத்துக்கு வெளியே இயேசு என்றால் அறியாத லட்சக்கணக்கான மக்கள் நம்ம தமிழகத்தில் வாழ்கிறார்கள். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாது. இயேசு என்ற ஒரு அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரே, வேதத்தை சுமக்க உதவி செய்தாரே, படிக்க உதவி செய்தாரே, இதை படித்தால் புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை தந்தாரே. ஆரம்ப நாட்களில் நான் வேதம் படிக்கும்போது ஒண்ணுமே புரியாது. கல்லூரி படித்தவன் தான், ஒண்ணுமே புரியாது. அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான். ஆனால் தேவ ஞானத்தை பெற்ற போது அது புரிந்து கொள்ள தேவ உதவி செய்தார். இன்று உங்களோடு பேசுகிறேன். திருமறை சொல்லுகிறது,
ஞானமற்றவர்களைப் போல. உலகத்தில் நீங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஞானம் சொல்லும்போது எதிர்காலத்தை குறித்து கவலை இல்லை. எதிர்காலம் என்ன, வாழ்க்கை என்ன, வாழ்க்கை நிச்சயம் என்ன, எனிதிங். ஆனா யோசித்து பாரு, உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய பரலோக ஞானம் கொடுத்திருக்கிறார். ஒன்றான மெய்தேவனை அறிகிற அந்த அறிவை தந்திருக்கிறார். ஞானமற்றவர்களைப் போல இல்லாமல். அடுத்த வார்த்தை, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஒரு கவனம் இருக்கிறதா? தேவன் உங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தார், அது கவனமா செலவு பண்றீங்களா? உதாரித்தனமாய், ரொம்ப லக்ஸுரி, ஆடம்பரமாய் எல்லாரும் செய்யறாங்க. இந்த ஹோட்டல் பஃபேலாம் போறாங்க பார்த்தீங்களா, கொடுமை. நேற்று நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன். இந்த போதனை கூட்டிக் கொண்டு போனேன். நான் ஒரு 8 பேர் தான் இருந்தோம். $800 அது. இந்திய பணத்தில் 64,000 ரூபாய். ஒன்றும் சாப்பிடுற மாதிரி இல்லை. ஒன்றும் கூட சாப்பிடாம எல்லாமே ராவா இருந்தது, பச்சை பச்சையா இருக்கு மீனெல்லாம். $800 என்று சொன்னார். அவர்களுக்கு ஒத்து வரும். நான் சொல்ல வந்த கருத்து, அன்பானவர்களே, கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஆண்டவர் தந்த பணம், கவனமா இருங்க. ஆண்டவர் தந்த சரீரம், கவனமா இருங்க. ஆண்டவர் தந்த வாழ்க்கை, கவனமா இருங்க. ஆண்டவர் தந்த உயர்வு, கவனமா இருங்க. கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் வருமானு தெரியாது. இன்றைக்கு நான் இதை பேசும்போது கூட காலை கூட்டம் முடிந்தது. இது இடைவேளையின் நேரம். இது இப்ப மத்தியானம் இங்கே மணி 3, திரும்ப ஒரு கூட்டம் இருக்குது. இது இடைவெளியின் நேரம். இந்த இடைவெளி நேரத்தில் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம். அடுத்த ஒரு கூட்டம் இருக்குது எனக்கு. ஆனால் நோக்கம் என்னவென்றால், அதாவது நாளைக்கு இந்த வாய்ப்பு எனக்கு வருமானு தெரியாது. வசனம் சொல்லுகிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். மேக் யூஸ் ஆஃப் த டைம். இன்னைக்கு வேஸ்ட் பண்ற மக்கள் ஏராளம். சும்மாவே இந்த யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல சும்மா இந்த என்னோ சொல்றாங்க இல்லையா, இந்த பிளே, அந்த ஆட்டம், இந்த ஆட்டம், ரம்மி, எல்லாமே இந்த மொபைல்லையே பண்ணுங்க, சொந்த விருப்பம். ஆனால் முடிந்த அளவுக்கு காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திரும்ப இன்னொரு வாய்ப்பு வருமா தெரியாது. இந்த ஆரோக்கியம், இந்த பலன், இந்த சிந்திக்கும் திறன், இந்த பேசும் திறன், இது வருமானு தெரியாது. நாட்கள் கொடிதாய் மாறிடும், காலத்தை ஆதாயம் செய்வோம். எனவேதான் தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, தாவீதின் திறவுகோலை உடையவர். அதுல ஒரு வார்த்தை சொல்லுகிறார், திறக்கிறவர், பூட்டுகிறவர். என்னுடைய வாக்கால் குனிங்க, தாவீதின் திறவுகோல். கவனமா கேட்கிறேன். He has given the key to success. வெற்றிக்கான திறவுகோலை உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். திரும்ப வாங்க. வெற்றிக்கான திறவுகோல் உங்கள் கையில் இருக்கிறது. அதை பயன்படுத்துறீங்களா? வெற்றிக்கான திறவுகோல். நிறைய வெற்றிகள் வைத்திருக்கிறார். அந்த வெற்றியை நீ அடைவதற்கான திறவுகோல்கள் கொடுத்திருக்கிறார். Only thing you have to open. நீ ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Has done everything. வேதம் சொல்லுகிறது, அதாவது அந்த வெற்றிக்கான திறவுகோல் உங்கள் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தை ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இதோ உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:8. திறந்த வாசலை உனக்கு முன்பாக. இதெல்லாம் வாசல் இல்லை, நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ பிகினிங், நியூ ப்ராமிசஸ். திறந்த வாசல் என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம் புதிய வாய்ப்புகள், புதிய வாசல்கள், புதிய புதிய காரியங்கள். திறந்த வாசல் என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ பிகினிங்ஸ். அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இதோ. அப்படியானால் இதோ என்ற வார்த்தையின் பொருள் தொடக்கூடிய, பார்க்கக்கூடிய, எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய. சொல்லுகிறார், இதோ. யூ கேன் see that, யூ கேன் டச். அது மறைந்திருக்கிற ஒன்று அல்ல. ஒரு சின்ன கேள்வி, இந்த தொலைக்காட்சி, இந்த நீங்க மொபைலில் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் வாகனம் எங்கே? உங்கள் வாகனம் வீட்டுக்கு வெளியே.
உங்கள் மொபைல் எங்கே? இங்கே. உங்கள் தொலைக்காட்சி எங்கே? இங்கே. யூ கேன் அந்த தொலைக்காட்சியை பார்க்க முடியும், தொட முடியும். நீங்கள் அதில் உங்களுக்கு தொலைக்காட்சி ரொம்ப நெருக்கமாக இருக்குது, உங்களுக்கு இந்த மொபைலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. தொடக்கூடிய, பார்க்கக்கூடிய, நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு தான் இதோ தேவன் சொல்லுகிறார், வைத்திருக்கிறேன் ஒரு புதிய வாய்ப்புகள். இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை பார்க்கணும். அவருக்கு இந்த வாய்ப்பு, இவருக்கு இந்த வாய்ப்பு, எனக்கு இல்லை. அதை விட மேலான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் நான் கூட யோசித்தேன், அந்த வாய்ப்பு எனக்கு இல்லையே, அந்த வாய்ப்பு எனக்கு இல்லையே. ஆனால் எனக்கு என்ன வாய்ப்பு தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த வாய்ப்பு தான். ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய 70களிலே காலம் சென்ற டிஜிஎஸ் அவர்களோடு கூட பணியாற்றுகிற ஒரு அழைப்பு. என்னோட நண்பர் ஜான் சாங்க பணியாற்றினார். எனக்கும் இந்த அழைப்பு வந்தது. விக்டர் சுவாமிதாஸ் என்கிற ஒருவர் தான் எங்களை அழைத்து கொண்டு போனார். எனக்கு அந்த காரியங்கள் சரியாய் எனக்கு இல்லை. அவரோட பிரயாணம் பண்ணுகிற ஒரு நாட்கள் அது. விக்டர் சுவாமிதாஸ் சென்னையில், அவர் தான் 2 பேரையுமே கூட்டிட்டு போனார். டாக்டர் ஜான் சாலமன் அவரோட ரொம்ப நாள் பணியாற்றினார். நான் பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா அவரோடு கூட 16 ஆண்டுகள் பணியாற்றினேன். அவர் யோசிப்பேன், எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. தேவன் எந்த வாய்ப்பு உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நிறைவேற்றுங்கள். அது சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை, உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாத உங்கள் கையில் இருக்கிறது. நீங்க யூஸ் இட், அதர்வைஸ் யூ கேன் லூஸ் இட். நிறைய பேர் எனக்கு அதாவது ஒன்று சொல்ல போறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து வாய்ப்பை அவர் பறித்து கொண்டார். இல்லை, உங்களுக்கென்று என்ன வாய்ப்பை தேவன் உருவாக்கி தந்தாரோ, திட்டமிட்டிருக்கிறாரோ, அந்த வாய்ப்பை ஒருவரும் பறிக்க முடியாது. நீரெறியா யாதும் நேரினா, என் தலைமுடியும் எண்ணினேரே. வல்லவரின் கரத்தில் வரைபடமாய் உள்ள யாரையும் வாய்ப்புகள் பறிக்க முடியாது. இதனோடு சொன்னார், என் கரத்திலிருந்து ஒருவன் எடுக்க முடியாது, பறிக்க முடியாது. எடுக்கவே முடியாத போது எப்படி பறிக்க முடியும்? யோசித்து பாருங்க. ஸோ ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அன்பானவர்களே. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2 காரணம் சொல்ல விரும்புகிறேன். வாய்ப்பை சிந்தியுங்கள். அந்த வாய்ப்பை சிந்தியுங்க. அந்த வாய்ப்பு எனக்குத்தான் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வாய்ப்பு எனக்குத்தான். அடுத்தவங்க இருக்கட்டும், பரவாயில்ல, எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார், இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ளுவேன். இதை கேட்கிற யாரானாலும் உங்களோடு பேசுவது எனக்கு இந்த வாய்ப்பு. இதே பிரசங்கத்தை நிறைய பேர் பண்ணியிருக்கலாம், நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனா எனக்கு இந்த வாய்ப்பு உங்களோடு பேசுவதற்கு. நினைச்சீங்கன்னா இந்த வேற சேனல் மாற்றலாம், இந்த யூடியூப் கொஞ்சம் ஜம்ப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் எனக்கு தேவன் தந்த வாய்ப்பு. நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானோடே, வாழ்க்கையின் வாய்ப்புகளை பயன்படுத்தாதவன் உன்னால வெற்றி அடைய முடியாது. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நீங்க நல்லா பாடுங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை.
பெயர் சொல்லி அழைத்தீங்கப்பா, அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. திரும்ப சொல்லுவோமா? அழியாமல், ஆமாப்பா, பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. முதல் அடியை சொல்லுவோமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. நீங்க பாடுங்க இப்போ. எலும்புகள், எலும்புகள், நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.